சொல்லுங்க. சொன்னா என்னைய உதப்பீங்க. என்னங்க சொன்னா உதப்பீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஆ 2வது கஸ்டடியில் இருக்கிற ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான். Yes, ma'am. Ma'am, I just read out the statement. See, it is in line, ma'am. I just suggested the boss. Boss said, okay. I just wanted to keep it, ma'am. 10/2/2011 அன்று நான் விடுத்த அறிக்கையில் 2007-2008 ஆண்டில் மத்திய தொலைத்தொடர்பு துறையால் ஒதுக்கப்பட்ட 2G அலைக்கற்றை விவகாரத்திற்கும் 2009 ஆண்டில் கலைஞர் தொலைக்காட்சி மற்றும் விநியோக நிறுவனத்துக்கும் இடையே நடந்த கடன் பரிவர்த்தனைக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்றும், விநியோக நிறுவனத்திடமிருந்து கடனாக பெறப்பட்ட 200 கோடி ரூபாய் கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்தால் திருப்பி தரப்பட்டு விட்டது என்றும், அந்த தொகைக்கான வட்டி 31 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது என்றும், இந்த பரிவர்த்தனை முழுவதும் வருமான வரித்துறைக்கு தெரியப்படுத்தப்பட்டு அதற்கான வரியும் முறையாக செலுத்தப்பட்டுள்ளதும் தெரிவித்திருந்தேன். இதற்கு பிறகும் இந்த கடன் பரிவர்த்தனை குறித்து மத்திய புலனாய்வுத்துறை நீதிமன்றத்திலே குறிப்பிட்டுள்ளது. எனவே மத்திய புலனாய்வுத்துறைக்கோ வருமான வரித்துறைக்கோ எந்த விதமான சந்தேகம் இருக்குமானால் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஆவணங்களையும் கணக்குகளையும் சரிபார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. சரத்குமார், நிர்வாக இயக்குனர், கலைஞர் தொலைக்காட்சி. எஸ் மேம். குட். நீசைல மண்ணு ஓட்டல Okay, ma'am. Public will think, at least general public will think, these ones are ready, they have already given, what if they come? There is also 10%, ma'am? We're also preparing them, alla? ஆமா. And 10% fellows will say that இதெல்லாம் செட்டப்னு. ஆமா. அது எப்படி சொல்லதான் போறான்? At least 70% fellows will say that கலைஞர் டிவி சர்ப்ரைஸ்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம ஏற்கனவே திறந்த புத்தகம்னு சொல்லிட்டோம். இதை வாசிச்சுட்டு